போல் படைத்த
தாய்க்குல தங்கங்களே, பெரியோர்கள், சபையோர்கள், சபை நிறைய வந்திருக்கின்ற தாய்மார்கள் என்று சரி ஒவ்வொரு ஆலயத்திலையும் நாம சிறப்பாகவே பேசுகின்றோம். என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த கற்றாங்குளம் நகரத்திலே உச்சினி மாகாளி அம்பாளுடைய திருவாலயத்திலே இந்த அலங்கார பந்தல்ல இந்த சிங்கார மேடையில அம்பாளுடைய திருவாலயத்திலே இதே வில்மேடையில நாமளுக்கு முன்னால் எத்தனையோ கலைஞர்கள் எல்லாம் பாடியிருப்பார்கள். பாராட்டம் பெற்றிருப்பார்கள். கலைஞர்கள் பாடியிருக்கலாம், கவி மாமணிகள் பாடியிருக்கலாம், பேர் அறிஞரும் வந்து பாடியிருக்கலாம், பாடலாம் பாராட்டும் பெற்றிருக்கலாம். நாங்களதோ சிறு குழந்தை சிட்டு அறிவிற்கு தகுந்தா போல் அறிந்தும் பாடலாம், நாங்கள் அறியாமலும் பாடலாம், தெரிந்தும் பாடலாம், சில வார்த்தைகளை நாங்கள் தெரியாமலும் பாடலாம். தெரியாமலும் பாடுவேலோ? ஆமா, எலும்பில்லாத நாக்கு தானே. நாக்கு என்னமெல்லாம் பேசுது, நாக்கா அறுக்காத வாசி. நீ 10 ரூபா கொடுத்தா உனக்கு தக்கபடி இந்த நாக்கு எசையுது. ஆமா, நீ அதனால அம்பாள் உச்சினி மாகாளியுடைய திருவாலயத்திலே எத்தனை கலைஞர்கள் வந்து பாடியிருந்தாலும் இந்த அழகிய பாண்டியாபுரத்தை அடுத்து சுத்து இருக்கிற வட்டாரங்கள் எல்லாம் பண்பொழியை சேர்ந்த நம்ம அப்பா மாடசாமி தேவர் பெட்டி வையாத கோயிலே கிடையாது. ஆமா, நிறைய கோயில் அவங்களுக்கு சொந்த கோயில். அங்க இருந்து கீழே நெத்தி வரைக்கும் எடுத்துக்கோங்களேன். இந்த கற்றாங்குளம், இந்த குப்பனாபுரம், 2 சில்லாங்க கந்தசாமியாபுரம், அழகிய பாண்டியாபுரம், ரெட்டியார்பட்டி, மானூர், ரஸ்தா இதெல்லாம் நம்ம அப்பாவுக்கு சொந்த ஏரியா. அதான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, எனத்தோட வெள்ளாடு தன்னோடுன்னு சொல்லியிருக்கிறார்கள். வனத்துல மேஞ்சாலும் எனத்தாரோட போய் சேர்ந்துக்கிடணும். அப்பந்தான் நாமளுக்கு மதிப்பு மரியாதை. இல்லைன்னா நம்ம கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணி கோமாட்டி சீமாட்டியாக வாழ்ந்தாலும் என்றிருந்தால் நமக்கு ஒரு குறை கண்டிப்பா இழப்பு தானே. அதனால தன்னுடைய குழந்தைகளை அழைத்து வர வேண்டும் என்று இந்த கற்றாங்குளம் நகரத்திலே மரவருடைய சமுதாயத்திலே நாமளுக்கு அருமை பெருமை ஆசாபாசத்தோடு அட்வான்ஸ் கொடுத்து சிறப்போடு நாமளை அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்த உங்க அருமை பாலகி சொல் குற்றம், இசை குற்றம், சொல்லு என்ற பொருளிலே குற்றம். அவர் பிள்ளையில இருந்தா தவறு செய்யாத பிள்ளையும் கிடையாது, அதை தட்டி கேட்காத தாயும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. அடிச்சா தானே முருங்கைய ஒடிச்சு வளர்க்கணுமா, பிள்ளைய அடிச்சு வளர்க்கணுமா. அத மாதிரி எங்க அண்ணே மாடசாமி அண்ணே, என் தம்பி சாயட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் ஒரே வேட்டி ஒரே வேட்டி. அதான் இன்னைக்கு தம்பி மாத்திட்டு வந்து நான் வெள்ளை வேட்டி உடிச்சிட்டு வந்துட்டான். அவன் கிடையாது. ஆகையினாலே இந்த வெள்ளுவேளையிலே ஏதாவது உங்களுக்கு ஏற்க ஒரு தவறாக இருந்ததானா, சொல் குற்றம், இசை குற்றம், கலை குற்றம், சொல்லுகின்ற பொருளிலே குற்றம், சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் உங்கள் வீட்டு சிறுமியாக என்னை வேண்டி மன்னித்தருள வேண்டும் என்று ஐயா பெரியோர்களுக்கும் சபையோர்களுக்கும் சபை நிறைய வந்த அம்மா தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிப இடம் சிங்கங்களுக்கும் ஆமா தம்பிக்கு ஒரு வணக்கம் போடணும். வருங்கால வாலிபர்களுக்கும் இந்த கோவில் படைவிழாவை முன்னின்று நடத்தும் பெரியோர்களுக்கும் இந்த கோவில் தலைவர் அவர்களுக்கும் எங்கள் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் கலா நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாமளுடைய வெள்ளிசை முழக்கம். வில்லுக்காரங்க விடிய விடிய பாடுவாங்க, விடிஞ்சும் பாடுவாங்க, வில்லு பாட்டை விட மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. சாத்தாங்க ஆளு யார் தெரியுமா? அவரு உன்ன மாதிரி என்ன மாதிரி பிறந்தவரா? நீ நானும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள். அம்மாவுக்கு அப்பாவுக்கும். இந்த சாஸ்தா ஐயனுக்கும் சிவனுக்கும் கண்ணனுக்கும் பிறந்தது ஒரு விவரத்தை தான் எந்த கோவிலாக இருந்தாலும் நாம முதல் நாள் பாட வேண்டும். நம்ம ஆணுக்கும் குழந்தை பிறந்த விவரத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா?
சுக்குக்குட்டி எசிக்கமானது மறந்தவனே. நீ சுப்பு குடித்தவருக்கும் எசைக்கமானதும் மறந்திருக்க. ஆமா ஆமா. அதனால இந்த அரிக்கு சிவனுக்கும் அரிகிற புத்திராதிகளாக 11 மணிக்கு முடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. மணி என்ன 10:45. கடைசியா உள்ள நேர கட்டத்தை மாத்திரம் சொல்லி சாஸ்தாவை நாங்கள் பிறவி செய்கின்றோம். பாதி மதி மான் ஒழுகும் பாதி மதி மான் ஒழுகும் கங்கையோடு பான் பணிந்தோ பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலிதமாக அச்சுதன் என்பருமாள் இரு கரத்தினால் ஏந்த தோளினில் 5 மனிதர்கள் பூணுளோள் இலங்க நீதினில் ஐயனாராகவும் அரிக்கும் சிவனுக்கும் அதிகர புத்திராதிகளாக தருமையான சாஸ்தாக்களாக வந்து பிறந்த விவரமதை இனிமேல் விரித்து நாங்கள் சொல்வோம். சப்பாவரன் சந்திரசேகரன் என்றும் காடகாலன் திரிசூலன் கங்காளன் யமோ பர்வத ராஜகுமாரி தஜை மேனியால் பிரகாசிக்கக்கூடிய உத்ராட்ச பிரமான அந்த மாளிகாபுரத்தோடு சிவகையிலே என்னை யாரெல்லாம் கொடுக்கிறார்களானா ஐயானை முகத்துந்தி கணவ ஐயானை முகத்துந்தி கணவே பராரே
படை ஒழுங்கு செய்ய நாரதருக்கு என்ன வேலை தம்பி? அதாவது எங்கெங்க என்ன நடக்கும் நேரா கேட்டு சொல்லணும். வரவே 7-8 கைலாசபதியிலே என்ன நடக்கோ அதை அப்படியே போய் சொல்லணும். ஆமா, அதான் அவருடைய வேலை. 7-8 கையில என்றால் எந்த உலகம் சொல்லுங்க பாப்போம். இந்திரலோகம், சந்திரலோகம், வருணலோகம், வாயுலோகம், தவலோகம், பூலோகம், யமலோகம். இதுதான் 7-8 கைலாச வாசல். இந்த கைலையில அங்கங்க நடக்கதா அப்போ ஆண்டவங்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏழு உலகங்களையும் படைத்து சத்தாசாகரம், மலை மரம், செடி கொடி, புல் பூண்டு, தலைதாவரம் அனைத்தையும் படைத்தார். அப்படி கையிலேயே வாழக்கூடியவர்கள் எல்லாம் வணங்குவதனால் அருள் இல்லை என்று அகில உலகத்தை ஆண்டவன் படைத்து சிறிய உயிர் சித்தருமனா, பெரிய உயிர் மத யானை. உருவத்திலே பெருசு யானைதான. அப்படி ஈரொம்பு யானை முதல் படைத்து இறைவனுடைய அம்சம் தான் நம்ம ஐயா ஆண்களை படைத்து, சக்தியினுடைய அம்சம் தான் நம்ம அம்மா தாய்மார். நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த மாதா சக்தி வடிவம். அப்படி ஆணையும் பெண்ணையும் உலகத்திலே நிகருக்கு நிகராக படைத்து ஓர் அறிவு முதல்ல 6 அறிவு வரை ஆண்டவன் படைத்தார். 6 அறிவு மாத்திரம் அல்ல, 3 ஆசை. ஓர் அறிவு யாருக்கு தம்பி? யாருக்கு ஓர் அறிவு? ஓர் அறிவு கல்லுக்கு, 2வது அறிவு புல்லுக்கு, 3வது அறிவு புழு பூச்சிக்கு, 4வது அறிவு நண்டுக்கு, 5வது அறிவு ஆடு மாடுகளுக்கு, 6வது அறிவு 6வது அறிவு ஞான சுடரான அறிவு இறைவன் நமக்கு தான் கொடுத்தார். எனக்கு தான் 6வது அறிவை ஏன் ஒரு அறிவு நமக்கு கூட தெரியுமா? என்ன காரணம்? இந்த உலகத்துல இல்லாதெல்லாம் உண்டு முழு பேசம் பாத்தியா? நாவுக்கு கட்டுப்பாடே கிடையாது. இந்த வாயத்தான் ஒரு அறிவை கூட படைத்தார். வாய படைக்கலனா அம்மா உச்சினி மகாளியை கூப்பிடுவோமா? இல்ல இல்ல, தாயே உச்சினி மாகாளி, என்ன பெத்தோ? ஏ ஒத்தப்பனை அடி சொடல, ஏ மாயாண்டி, ஏ பேச்சு, ஏ உருளமாடா அப்படின்னா அவரவர் குலதெய்வத்தை கூப்பிடுறதுதான். கும்பிட்டு கையெடுத்து வணங்கத்தான் இறைவன் 6வது அறிவை ஞான சுடரான அறிவை கொடுத்தார். அவ்வை சொன்னால் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, பூங்குருடு செவிடு பேரி நீக்கி பிறத்தல் அரிதுன்னு சொன்னார். பிறந்துட்டா மத்திரம் போதாது, எந்த ஊனமுமே இல்லாம இறைவா என்னை படைக்க வேண்டும் என்று இறைவன்கிட்ட கேட்கணும். எந்த குறவுமே இருக்க கூடாது. அப்படி ஆண்டவன் 6 அறிவு கொடுத்து 3 ஆசை கொடுத்தார். 3 ஆசைனா என்ன ஆசை தம்பி? மண் ஆசை. முதல் ஆசை மண் ஆசை, 2வது ஆசை பொன் பொருள் ஆசை, 3வது ஆசை தான் மானிடர்களுக்கு பெண் ஆசை. அந்த ஆசை தான் நேரம் அங்க கொண்டு விட்டுரும். மண்ணை தேடி பொன்பொருளை தேடி குடியிருக்க ஒரு வீடை கட்டிட்டோம்னு சொன்னா அந்த வீட்டுல விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வந்தா தானே நல்லா இருக்கும். நம்ம பொருத்த முடியாத விளக்கு, நீ பொருத்துவ விளக்கு விடிய விடிய முட்டை அளவு கடக்கும் வீட்டுக்குள்ள விளக்கு பொருத்தி தீ பிடிச்சிடும். அப்ப விளக்கு சீதாதேவி பொருத்தினானா வீட்டுக்கு செல்வமே தேடி வரும். நீ விடிய விடிய பொருத்தினா எப்படி இருக்குமுங்க? ஒரே புகையா வரும். முடியாது முடியாது. அதனாலே ஆண்டவன் 6 அறிவோடு 3 ஆசை கொடுத்த 9 தத்துவங்களை படைத்து படைக்கப்பட்ட உலகத்திலே 14 உலகம், அதில் 3 உலகம் அதலையென்றும் இதழையென்றும் ஆதி பாதாளம் என்றும் திரிலோகங்களை படைத்தார். அதனா எங்கேயா இருக்கு? ஆகாயம். சுதலை என்று சொன்னா நம்ம வாழத பூமிதான் மத்திய உலகம். ஆதி பாதாளம் தான் நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட உலகம் தான் ஆதி பாதாளம். பாதாளத்துல யார் யார் ஆண்டு வரா? அசுர அரக்கர்கள் வாழ்ந்த பூமியைத்தான் ஆதி
யாருடைய குடும்பம்? யாருடைய குடும்பம்? மயில் ராவணனுடைய சிறியதாயுடைய மகன்தான் அசுர அரக்கர் கூட்டம் என்று பேசப்படுகிறார். அந்த பாதாள உலகத்திலே ரிஷிமுகாவரனூர் ரத்தக்கன்னியாளுக்கும் தவமறந்து பிறந்த மகன் தான் வல்லரக்கன். அந்த வல்லரக்கனை வளைத்து வாலிபபுராயத்தில கதைகள் எல்லாம் கத்துக் கொடுத்து பவள கண்ணி என்ற பெண்ணை திருமணம் செய்து பட்டமும் சூடி நாட்டை எல்லாம் அரசு பரிவாரம் செய்து ஆண்டவனை நினைத்து தவம் இருந்தால் அக்கினி வரம் வாங்குவதற்காகவே நந்தி தேவனால் தவம் இருந்து கையிலைக்கு வரவழைக்க சென்று கைலாசத்துல போய் பகவானை சுத்தி சுத்தி வாரான். யாரோட வாரா? ஏன்னா இன்னைக்கு நமக்கு டயம் அவ்வளவுதான் இருக்கு. 11 கரெக்டா சாஸ்தா பிறக்கணும். நம்ம சீக்கிரம் இன்னைக்கு சாமி கும்பிட்டுலாம்.